ஞாபகம் இருக்குல்ல? லீவே போடக்கூடாது, பாத்துக்கோ. அண்ணா என்ன நீயாவது எனக்காக எடுத்து சொல்ல மாட்டியா? ஏம்ல உன் மைனி பத்தி உனக்கு தெரியாதா? படிப்பு விஷயத்துல எல்லாம் பயங்கர கராரா இருப்பா. நாளைக்கு பரிச்சை வர இருக்குங்க, அதுக்கு படிக்காம பூமி பூஜைக்கு வருவியா நீயே? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒழுங்கா படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற வழியை பாரு. எழுதிட்டி முதல்ல இல்லை எல்லாம் வாங்கியாச்சு. மணிக்கு போனவங்க இத்தனை மணி ஆகி வரீங்க. அதையாம்பா கேக்குத அண்ணே, நீ பாட்டுக்கு வெறுப்பேத்தாதனே. ஐயரு பாட்டுக்கு மாட்டு இழுவ அரச மறுத்து சொல்லின்னு கண்ணா பின்னான்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் கிடைக்கவே இல்லை தெரியுமா? தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரணும்ல. அதே இம்புட்டு லேட் ஆகி போடுச்சு. இல்லை நம்ம கடையில இல்லாத பொருளா? ஏன்பா இந்த பூஜை பொருள் நம்ம கடையில என்னைக்கு வித்திருக்கோம்? அதெல்லாம் வேற கடைப்பா. மைனி இந்தாங்க லிஸ்ட். இதுல இருக்க எல்லா பொருளும் சரியா இருக்கானே செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இலை கண்ணி இந்தால உனக்கு இந்த நல்ல தண்ணி கிணத்து பக்கம் போனேன். அங்க கல்கோனா வித்தாங்க. உனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல. இந்தா சாப்பிடு. எனக்கா? தேங்க்ஸ் அண்ணே. இலை நீ பாட்டுக்கு மொத்தமா சாப்பிட்டு கூடாத. ரெண்டு ரெண்டா சாப்பிடு, இல்லைன்னா குறுக்கு பிடிச்சுக்கும். புரியுதா? கல்கோனா தானே பாக்குறப்ப எச்சு விடுது குள்ள எனக்கு. ஐயோ, நம்ம வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருக்குன்றதே நான் மறந்து போட்டேனே. பாரு, கல்கோனா தின்ற வயசாப்பா உனக்கு. கனிக்கிட்ட கேளு, குடுத்தானா வாங்கி சாப்பிடு. நான் தர மாட்டேன். அப்ப என்கிட்ட கேட்காத. போட்டி நாளைக்கு போய் நான் நல்ல தண்ணி தெருல போய் அந்த கல்கோனா வாங்கி முன்னாடி சாப்பிடல, நான் வாங்கி உண்டல்ல. இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தனால தான் லேட் ஆயிருக்கு. எப்போ நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் அங்க இருக்கு, ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? முருகன் போட்டு எடுத்துறியா? எல்லா போட்டாவும் எடுத்து வச்சாச்சு. ஆமா, ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ சாதா வீடு கட்டுறதுக்கே 1 வருஷத்துக்கு மேல ஆகும். அம்பூட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு பிளான போட்டு வச்சிருக்கான். இப்படி இருந்தாலும் 2 வருஷம் ஆகும்ல. அடேங்கப்பா. அண்ணே அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா கட்டி முடினே. நான் டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்ததும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன். கனி, ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்குள்ள நீ காலேஜே போயிடுவ. அடேங்கப்பா, அம்பிட்டு நாள் ஆகுமா மைனி? இல்லை, நீ ஆஸ்பத்திரி திறந்த உடனே வந்து பாரு. அங்க பாக்கிறதுக்கு 12க்கு மேல டாக்டரே இருப்பாவ. அவங்க எல்லாருக்கும் மைனி தானே பாஸ். அவக்கிட்ட தானே அம்புட்டு பேரும் வேலை செய்யணும். டேய், பூமி பூஜையை நாளைக்கு தாண்டா போடுறோம். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரன் பண்றத பத்தி பேசுற? அண்ணா, டாக்டர்மா உங்க 2 பேருக்கும் நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல டாக்டர்மா, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். சாப்பிடுற நேரம் வந்துச்சுல. சரி. ஆமா மைனி, இந்த செந்தாமரை வேற நைட்டு சுட்ட இட்லியை சாப்பிடலைனா காலையில இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்து போடுறா. அதை சாப்பிடுறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டு போடுறேன். அண்ணே, நான் கிளம்பட்டுமா? இல்லை, சீக்கிரம் போயிட்டு நாளைக்கு வேலைனே வாங்க. ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸ்டேஷன் லிமிட்ல வரும். நீங்க வாங்க. சார், இங்க என்ன நடக்குன்னு பாக்கல? பூமி பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல காரியத்துக்காக செஞ்சிட்டு இருக்கான். பூஜையை முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துல வரேன், இருங்க. சாரி சார், முதல்ல என்கொயரி, அதுக்கப்புறம் பூஜை. நீங்களா வந்துட்டீங்கன்னா ரசாபாசம் இல்லாம போயிடும். என்ன சார் இது? பூஜை நடக்கும்போது இப்படி வந்து தடுத்து நிறுத்துறீங்க? சார், இப்ப என்ன, இவர் அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எங்க வக்கீல நாங்க கூப்பிடுறோம். இது அரஸ்ட்லாம் இல்ல, வெறும் விசாரணை தான். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். வாங்க போலாம். சார், கையெடுங்க. சண்முகம், வெறும் விசாரணை தானே, என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். போலாம். இல்ல, விசாரணை தானே, போயிட்டு வந்துரு. நாங்க அது வரைக்கும் இங்கே இருக்கிறோம். நீ வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாத. நீ ஏன் கவலைப்படுற? கொண்டாத, நான் வச்சுக்கிறேன். போயிட்டு வா. பிரசிடண்ட் ஐயா, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இங்கேயே காத்துருவோம். விசாரணை தானே, போங்க. போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்துடும்பா. போயிட்டு வா, போயிட்டு வா.
ஐயா நிர்வாகிகளே, ஏதோ சகுனம் சரியில்லாத மாதிரியே தெரியுதுல்ல. என்ன இது கல்லு கொண்டுறப்ப இப்படி ஆகி போயிடுச்சே. என்னையா விசாரணைக்கு தானே போயிருக்கான், இப்ப வந்துடுவாயா? வந்த உடனே கல்ல ஊனிட்டு தானே போறோம். என்ன இப்ப போல்ஸ் கூப்பிட்டு போகும்போது விசாரணைன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. ஒருவேளை உங்க பிரசிடென்ட் கொலைக்கேஸ்ல சம்பந்தப்பட்டிருந்தா? தப்பே பண்ணிருந்தா? எப்ப இந்த ஆள் என்னத்தையா உளறிட்டு இருப்பான், இவன் பேசலாம் கேட்டு குழம்பாதீங்க. இப்ப சம்பவம் வந்துருவான், வந்தோடனே இதை வச்சிடலாம். சப்போஸ் இந்த கேஸ்ல உங்க பிரசிடென்ட் உள்ளார போயிட்டா எப்படி எப்படி இந்த ஆஸ்பத்திரியை கட்ட முடியும்? இப்படி கல்ல உன்னதோட உம்முன்னு உட்கார்ந்துட வேண்டியதுதானா? கட்டடம் நின்னு போயிருமே. வாய பெட்ரோல் ஊத்தி கொடுப்ப.